நன்மைகள். கர்மவினை நீக்கம். வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது மிக பெரிய தர்மமாக கருதப்படுவதால் இது நம்முடைய அறியாமல் செய்த பாவங்கள் மற்றும் முற்பிறவி கர்ம வினைகளை தீர்க்க உதவுகிறது. மன அமைதி. இரக்க உணர்வுடன் செய்யப்படும் இச்செயல் மனதிற்கு அபரிமிதமான திருப்தியையும் அமைதியையும் அளிக்கிறது. செல்வச் செழிப்பு. அன்னதானத்தின் ஒரு பகுதியாக இது கருதப்படுவதால் வீட்டில் செல்வ வளம் பெருகவும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கவும் இந்தச் செயல் வழிவகுக்கும். தோஷ நிவர்த்தி. கிரக தோஷங்கள். ஜோதிட ரீதியாக பறவைகளுக்கு தானியம் வைப்பது நவகிரகங்களில் சில கிரகங்களின் தோஷங்களை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக ராகு கேது போன்ற சாயாகிரகங்களின் கெடு பலன்கள் குறையும். பித்ரு தோஷம். காகம் போன்ற பறவைகளுக்கு உணவளிப்பது பித்ருக்களின் ஆசிகளை பெற்றுத் தருவதாகவும் அதனால் பித்ரு தோஷங்கள் நீங்க பெறுவதாகவும் நம்பப்படுகிறது. செவ்வாய் தோஷம். சில நம்பிக்கைகளின்படி செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகள் குறையவும் இது ஒரு பரிகாரமாக செயல்படுகிறது. வழிமுறைகள். தினமும் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு அரிசி கம்பு கேழ்வரகு போன்ற தானியங்களையும் சுத்தமான குடிநீரையும் ஒரு பாத்திரத்தில் வைக்க வேண்டும். வீட்டின் கூரை மொட்டை மாடி அல்லது வெளிப்பகுதியில் பறவைகள் எளிதில் அணுகும் இடத்தில் வைக்கலாம். எந்த பலனையும் எதிர்பாராமல் கருணையுடன் இந்த செயலை செய்ய வேண்டும்.